சரிடா, நான் கண்ணை திறக்கல. ஓகே, அப்பாவை கண்ணை திறக்க சொல்லலாமாடா? சொல்லலாம்டா. அப்பா, கண்ணை திறங்க. வாவ், ரொம்ப அழகா இருக்குடா. என்னால கூட இந்த மாதிரி ஒன்று செய்ய முடியாது. ஆனா நானும் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். நீங்களாம் கண்ணை மூடிட்டு வீட்டுக்குள்ள வாங்க. என்ன சர்ப்ரைஸ்னு உங்களுக்கே தெரியும். அப்பா, அப்படி நம்மளுக்கு என்னடா சர்ப்ரைஸ் வச்சிருப்பாரு? தெரியலடா, போய் பார்த்தாதான் தெரியும். நீங்க வீட்டுக்குள்ள கண்ணை மூடிக்கிட்டே வாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு சர்ப்ரைஸ. அப்பா, நாங்க இப்பயாவது கண்ணை திறக்கலாமா? தரங்கடா, இப்ப திறந்து பாருங்க. எப்பப்பா எல்லாரும் வந்தாங்க? நான் கொஞ்சம் கூட யாரையுமே பார்க்கவே இல்ல. ஆமாப்பா, நான் கூட யாரையும் பார்க்கவே இல்ல. எப்படி இருந்துச்சு என்னுடைய சர்ப்ரைஸ்? உங்க சர்ப்ரைஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுப்பா. ஆமாப்பா, உங்களோட சர்ப்ரைஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ், என் கசின்ஸ், ஆன்ட்டி, அங்கிள் எல்லாரும் வந்திருக்காங்க. அப்படின்னா வாங்க ஒரு டிஜேவை போட்டு ஆடலாம். வேணாடா, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் சாப்பிட்டுருவோம், சரியா? சரிங்கப்பா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நாங்க விளையாடலாமா? சரி, விளையாடுங்க. எப்படி இருக்கீங்க ராஜ்? நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா ராம், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராஜ். வாங்க உள்ள உட்காந்து பேசலாம். அத மறந்தே போயிட்டு உள்ள வாங்க, உள்ள வாங்க. பசங்களாம் நீங்களாம் எல்லாரும் சேர்ந்து விளையாடுங்க. சரி, எல்லாரும் வரீங்களாடா? நம்ம கார்டன்ல போய் உட்கார்ந்து விளையாடலாமா? விளையாடலாம்டா. விளையாடலாம், நல்லா இருக்கும். நம்ம என்ன விளையாடுறது? நான் சொல்லிட்டா? நம்ம எல்லாரும் ஒரு ஜோக் சொல்லணும். சரி, நல்ல யோசனை. வாங்க எல்லாரும் அதுவே விளையாடலாம். சரி, ஃபர்ஸ்ட் நான் சொல்லட்டுமா ஒரு ஜோக்க? சொல்லுடா, கேப்போம். வண்டர் உமனுக்கு ஏன் வண்டர் உமன்னு பேர் வச்சாங்க தெரியுமா? ஏன்னா அவங்க சின்ன வயசுல ஒரு வண்டை பிடிச்சிட்டாங்களாம். அதனால தான் வண்டர் உமன்னு பேர் வச்சாங்களாம். செம்ம காமெடிடா. சரி, அடுத்து நான் சொல்றேன். சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். ஒரு யானை ஃபாஸ்ட்டாக ஓடி போச்சான் ஒரு கடைக்கிட்ட. அப்போ அது என்ன வாங்கியிருக்கோன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எனக்கு தெரியும், சொல்லிட்டா? அதுக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கானே, அதனால வாழைப்பழம் வாங்கியிருக்கோம். நல்ல முயற்சி தான், ஆனால் அது இல்லை. அந்த யானை மூச்சு தான் வாங்கியிருக்குமா. ஏன்னா அது ஓடி தானே போச்சு. செம்ம காமெடிப்பா. சரி, இப்போ நான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா? சரி, இப்போ நான் சொல்றேன். இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமான்னு பாருங்க. இதோ பாத்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு தலையும் வாலும் மட்டும் தான் இருக்குமா. உடம்பு உயிர் இருக்காதா. அவன் யார்? தெரியலையேடா. சொல்லட்டுமா? காயின் தான் அதுக்கு ஆன்சர். காயினுக்கு தலையும் வாலும் மட்டும் தான் இருக்கும், உடம்பு உயிரும் இருக்காது. செம்ம காமெடிப்பா. இப்ப நான் ஒன்னு சொல்றேன். இது ரொம்ப கடினமெல்லாம் இல்ல, இது ரொம்ப ஈஸி. சொல்றேன். இதோ பாத்தீங்கன்னா, பச்சை பெட்டியில் வெள்ளை முத்துக்கள். இதுக்கான ஆன்சர் என்னது? நான் சொல்றேன், சொல்லு பாப்போம். இந்த கேள்வியை இதுக்கு முன்னாடியே என்கிட்ட கேட்டுட்டேன். வெண்டைக்காய், அது பச்சை கலர்ல இருக்கும். அதுக்குள்ள விதை இருக்கும். அந்த விதை வெள்ளை கலர்ல முத்து மாதிரி இருக்கும். அதனால பச்சை பெட்டியில் வெள்ளை முத்துக்கள். அச்சச்சோ, உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னது தப்பா போச்சு. பரவாயில்ல, கரெக்டா சொல்லிட்டேன் ஞாபகம் வச்சுக்கிட்டு. ஆனா இந்த ஜோக்கு ரொம்ப காமெடியா இருக்குப்பா. என்ன மறந்துட்டீங்களே? நான் கடைசியா ஒன்னு சொல்றேன். சரி, சொல்றேன் கேளுங்க. இது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஒரு பாட்டி அவங்க தலையில இட்லி வச்சுன்னு போனாங்களாம். ஏன்? இதுக்கான ஆன்சர் எனக்கு ஏற்கனவே தெரியும். இதை யூடியூப்ல தானே பார்த்து சொன்னேன். இதுக்கான ஆன்சர் என்னன்னா, பூ மாதிரி இட்லி இருந்துச்சு. அதாவது இட்லி பூ மாதிரி இருந்ததுனால அந்த பாட்டி அதை தலையில வச்சுக்கிட்டாங்களாம். சரி, வாங்க கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ள போய் நம்ம எல்லாரும் தாய் பாஸ் விளையாடலாம். சரி, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம எல்லாரும் தாய் பாஸ் விளையாடி. வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடலாம். உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இதாங்க ஸ்வீட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் உங்களுக்காக. எதுக்குங்க இதெல்லாம்? ஏற்கனவே வீட்டில் நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கு. நீங்கள் தந்ததுக்காக நான் இதை வாங்கிக்கிறேன்.
மத்தியானம் வேற ஆயிடுச்சு. பசங்களா பசியோட இருப்பாங்க போல. வாங்க சீக்கிரம் போய் சாப்பிடலாம். வாங்க சீக்கிரமா போய் சாப்பிடலாம். உங்களுக்காக பர்கர்லாம் செஞ்சிருக்கேன் நிறைய இன்னும். வாங்க ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு சாப்பாடு தரல, அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடலாம். சரிங்க. ரங்கு, மங்கு, விஜய், சுனித், அனிதா சீக்கிரம் இங்க வரீங்களா? வாங்க சாப்பிடலாம். இதாங்க இந்த கவர். இந்த கவருக்குள்ள எல்லாருக்கும் பிடிச்சது இருக்கு. சரி கிட்ஸ், இதோட பார்ட் 1 வீடியோ முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 2 இருக்கும். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதாங்க பசங்களா, இதில் உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஸ்நாக்ஸுமே இருக்கு. பர்கர், பிஸாலாம். எனக்கு கூட பசிச்சிருந்துச்சு. கரெக்டான நேரத்துக்கு அப்பா வந்து தந்துட்டாரு. வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். சரி வரீங்களா? நம்மளும் ஏதாவது ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாம். நம்ம ஏன் பேசாம கிரிக்கெட் விளையாடக்கூடாது? நல்லா இருக்கும்ல. நம்மலாம் பெரியவங்களாச்சே, நம்ம விளையாடுனா எல்லாரும் பார்த்து சிரிக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் சிரிக்க மாட்டாங்கங்க. அப்போ விராட் கோலி, டோனி எல்லாம் எப்படி விளையாடுறாங்க? அவங்களும் பெரியவங்க தானே, அவங்களும் விளையாடுறாங்க தானே. விளையாட்டுக்கு வயசு முக்கியம் இல்லை. வாங்க விளையாடலாம். நீங்கள் சொன்னதும் சரிதான், வாங்க விளையாடலாம். நான் வந்து பேட்டிங் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு, அண்ட் நீங்கள் வந்து கீப்பிங் பாருங்கள், அண்ட் நீங்கள் பவுல் போடுங்க. ஓகேவா? சரி, நான் கீப்பிங் பண்ணுறேன். அப்படின்னா சரி, நான் பவுலிங் பண்ணுறேன். இதோ பாலை போடுறேன். இதோ அடிச்சிட்டேன். அச்சோ, பால் பக்கத்து வீட்டில் போயிருச்சு. என்ன பண்ணுறது? அட என்னாச்சுங்க? பால் தானே போச்சு, அதுக்கு ஏன் அப்படி பயப்படுறீங்க? வாங்க காம்பவுண்டில் போய் பாலை எடுத்துன்னு வந்துடலாம். அவர் சாதாரண ஆள் இல்லை. அவர் வீட்டில் ஏதாவது பால் தெரியாமல் போயிடுச்சுன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி என் பையனும் இதே மாதிரி தெரியாமல் அடிச்சிட்டான். சரி, சின்ன பையனை எதுக்கு அனுப்பணும்னு சொல்லி நான் போனால் என்ன ஏன் அந்த ஆளை அடிக்க வராரு. இதனால தான் இப்போ பயப்படுறேன். இப்போ எப்படி போய் அந்த பால் எடுக்கிறது? எனக்கு இன்னும் கிரிக்கெட் விளையாடணுன்னு ஆசையாக இருக்குது. ஃபஸ்ட்டு பால்லையே போயிடுச்சு வேறு. என்ன பண்ணுறது? அதுதான் வீட்டில் இருந்த ஒரே பாலு. நீங்கள் சொன்னதை நானும் கேட்டேன். ரொம்ப பயங்கரமான ஆளாக தான் இருப்பார் போல். அப்போ எப்படி தான் எடுக்கிறது? அதை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியாதே. நான் என்ன பண்ணுறது இப்போ? சரி, அட்லீஸ்ட் அவருக்கு என்ன பிடிக்குமான்னு உங்களுக்கு தெரியுமா? அட்லீஸ்ட் அவருக்கு பூனா ரொம்ப பிடிக்கும். பேசாமல் நம்ம வீட்டில் இருக்க பூக்களெல்லாம் பறிச்சுக்கின்னு போய் அவருக்கு தரலாமா? நல்ல யோசனை. நீங்களே யோசனை தந்துட்டீங்க, என்ன சோகம். வாங்க பூக்களெல்லாம் பறித்து நம்ம அவருக்கு பரிசாக தருவோம். அதை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு நம்ம இதை கேட்போம். அப்போ அவர் தந்துடுவார். சரி வாங்க நம்ம போகலாம். இதோ அங்கே பாருங்க, எவ்வளோ நிறைய பூ. வெள்ளை கலரில் அழகாக இருக்குது. கொஞ்சம் ரோஸும் இருக்குது. வாங்க எல்லாத்தையும் பறிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது போதும்னு நினைக்கிறேன். நம்ம கையில் நிறைய பூக்கள் இருக்குது. வாங்க போகலாம். எனக்கு என்ன விளையாடுதுன்னு தெரில, ஆனால் ஒரு யோசனை இருக்குது. நம்ம ஆளுக்கு ஒரு யோசனை சொல்லலாம். அதில் எது சிறந்ததாக இருக்கோ அதையே நம்ம செய்யலாம். சரி, அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபுட்பால் விளையாடலாமா? சூப்பராக இருக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து வீட்டில் இருக்க தானியத்தை எடுத்து பறவைகளுக்கு போடலாமா? எனக்கு ஒரு யோசனை. இன்னைக்கு கிறிஸ்மஸ்ல, அதனால கிறிஸ்மஸ் சம்பந்தமா இருக்க கிராஃப்ட் ஆர்ட்லாம் நம்ம செய்யலாமா? அது சூப்பரா இருக்கும். நான் ஒரு சிறந்த யோசனையை சொல்றேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறைய மஃப்ளர் ஸ்வெட்டர்லாம் செய்யலாம். இந்த குளிர்காலத்துக்கு பயன்படும். என்னை மன்னிச்சிடுங்க, என்கிட்ட எந்த யோசனையும் இல்லை. ஆனால் நம்ம எல்லாத்தையும் செய்யலாம். வரீங்களா? ஜாலியாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செய்யலாம். வரீங்களா? இதோ இங்கே இருக்கே, இதுதான் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரோடைய வீடு. வாங்க கதவை தட்டலாம். ஹலோ, யாராவது உள்ளே இருக்கீங்களா?
ஆமாம், என்ன தம்பி வேணும்? திடீர்னு கதவை தட்டின. அதுவா, நாங்கள் உங்களுக்காக கொஞ்சம் பூ கொண்டு வந்திருக்கோம். அதை தரதான் நாங்கள் கதவை தட்டணும். பூக்களா? எனக்கு பூக்கள்னால் ரொம்ப பிடிக்கும். தந்தளுக்கு நன்றி. ஆமாம், பூக்களுக்கு நீங்கள் வந்த மாதிரி எனக்கு உங்கள் பார்வையை பார்த்தா தரல. விஷயத்த சொல்கிறீங்களா? அது என்னன்னா, அட இழுக்காதீங்க, சொல்லுங்க, பரவாயில்ல. அதுவா, நாங்கள் கிரிக்கெட் விளையாடும் போது தெரியாமல் பால் எங்கள் காம்பவுண்ட்குள்ளே வந்துருச்சு. அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சோம். எங்களை மன்னிச்சிடுங்க. பால் தானே விழுந்துச்சு, எனக்கு பிரச்சனை இல்லை. இதாங்க உங்களுடைய பால். நீங்கள் எனக்கு பூக்கள் தந்தீங்கல்ல, அதுக்கு ரொம்ப நன்றி. பால் தந்ததுக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் போயிட்டு வரோம். சரி, எல்லாரும் வரீங்களா? நம்ம ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணலாம், அதுவும் கிறிஸ்மஸ் பற்றி. அப்போ தான் நம்ம வீட்டை நம்மளால் அலங்கரிக்க முடியும். நம்ம வீடே அழகாக இருக்கும். வாங்க, நான் கலர்ஸ்லாம் வச்சுருக்கேன், நீங்களும் வச்சுருக்கீங்கள. ஆனால் ஒரு கண்டிஷன், நம்ம யார் ட்ராயிங்கையும் பார்த்து வரையக்கூடாது, நம்மளே வரையணும். சரிடா, நீ சொன்ன மாதிரியே பண்றோம். ஆனா நான் ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். எல்லாரும் தனித்தனி இடத்துக்கு போய் வரைஞ்சிட்டு டக்குன்னு கொண்டு வந்துடலாம், ஓகேவா? சரி, நம்ம எல்லாரும் மங்கு சொன்ன மாதிரியே பண்ணலாம், வாங்க. வாவ், நம்ம எல்லாரும் வரைஞ்சதும் அழகா இருக்குல்ல? சரி வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து நெக்ஸ்ட் ஸ்வெட்டர் செய்யலாம் அழகழகா. எல்லார்கிட்டயும் ஊசி நூல் இருக்குல்ல, வாங்க தைக்க ஆரம்பிப்போம். ஆ, சரி சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஆனால் யார் யார் என்னென்ன தைக்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆளுக்கு ஒரு யோசனை வரல, அது தைங்க. சரி, மங்கு எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுவான். 1 2 3 ஸ்டார்ட்னு. அப்ப ஆரம்பிக்கலாம். சரி, நான் இப்ப சொல்றேன். 1 2 3 ஸ்டார்ட். ஹே, நீ ரொம்ப அழகா செஞ்சிருக்க. நீ எந்த அழகா செஞ்சிருக்க. அண்ட் ரங்கு மங்கு, நீங்க ரெண்டு பேரும் காம்பினேஷனா கிறிஸ்மஸ் மாதிரியே டிஷர்ட் செஞ்சிருக்கீங்க, அழகா இருக்கு. அண்ட் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா செஞ்சிருக்கீங்க. நீங்க விலங்குகள் மாதிரி செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச விலங்குகள். நான் அழகான பூக்கள் மாதிரி போட்டிருக்கேன். எல்லாமே அழகா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதோட கிரிக்கெட் போதுங்க. வாங்க எல்லாரும் போய் புதுசாக போட்டிருக்க மூவியை பார்க்கலாம். ஆ சரி, நீங்கள் சொன்ன மாதிரியே மூவியை பார்க்கலாம். அங்கே போன வாட்டியே பாப்கார்ன் வச்சோம்ல, அதை சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கலாம். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவே மறந்துட்டேன். துணி தைக்கும் போதே நீங்க சொன்ன மாதிரி தானியங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் செடியிலேருந்து நான் பறிச்சுட்டேன். பார்த்தீங்களா, என் கையில நிறைய தானியங்கள் இருக்கு. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தரேன், அதை எல்லாத்தையும் போடலாம். பறவைங்களா வரும், அது அழகா கத்தும். நீ சொன்னதும் கரெக்ட் தான் ரங்கு. கிட்ஸ், நீங்களும் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் உங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. சரி கிட்ஸ், அவ சொன்ன மாதிரியே மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு சேரும். சரி, இதோட நம்ம பார்ட் 2 வீடியோவை என் கையில நிறைய கதைகள் இருக்கு. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தரேன், நம்ம எல்லாரும் போடலாம். சரி, நீ சொன்ன மாதிரியே போடலாம். ஆனா ஒண்ணு, நம்ம போட்டுட்டு கொஞ்சம் தூரம் போய் ஒளிஞ்சுக்கலாம். அப்பதான் பறவைகள் வரத நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம பறவைகள் நம்மளை பார்த்து பயப்படாம இருக்கும். சரி, நீ சொன்ன மாதிரியே பண்ணலாம். சரி, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தந்துட்டேன், வாங்க போட்டுட்டு போயிடலாம். 1 2 3. சரி வாங்க எல்லாரும் போகலாம். பறவைங்க வர ஆரம்பிச்சிருச்சு, நம்மளை பார்த்து பயந்து ஓட போகுது.
ஏ வாவ், பார்த்தீங்களாடா, எல்லாமே அழகழகா இருக்குல்ல பறவைங்களாம். ஆனால் கிட்டதான் போக முடியல. பரவாயில்ல, இங்கேயே மறைஞ்சிருந்து இப்போதைக்கு பார்ப்போம். நம்ம எல்லாருமே அழகழகான பறவைங்களா பார்த்தோம். அழகா இருந்துச்சுல்ல? ஆமாம், நீ சொன்ன மாதிரியே நம்ம ரொம்ப அழகழகான பறவைங்கள்லாம் பார்த்தோம். ஆனால் போன வாட்டியே நம்ம ஸ்வெட்டரும் தச்சாச்சு, அடுத்தது படங்களும் வரைஞ்சாச்சு, அடுத்தது ஃபுட்பால் விளையாடணும்ல, அந்த முடிவை நான் மாற்றிக்கிறேன். ஃபுட்பால் விளையாடுறது கொஞ்சம் போராக தான் இருக்கும். வாங்களேன், நம்ம கொஞ்ச நேரம் எங்கேயாவது ஊர் சுற்றலாம், அம்மா அப்பா கேட்டு. சரியா? நல்லா ஜாலியாக இருக்கும்ல? ஆமா ஆமா, அவன் சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா நம்ம அம்மா அப்பாவே கூட்டிட்டு போலாமா? அப்ப ஜாலியா இருக்கும் இன்னும். சரி வாங்க, நம்ம எல்லாரும் போய் அம்மா அப்பா கிட்ட கேட்போம். அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம எல்லாரும் ஜாலியாக ஜூ நிறைய இடத்த சுற்றி பார்க்கலாம். வாங்க போகலாம். எனக்கு தெரிஞ்சு மூவி இதோட போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக இந்த மூவியை பார்த்துக்கிறோம். அதோட எப்படியோ எண்டிங்கையும் பார்த்தாச்சு. வாங்க, நம்ம பசங்க அப்படி என்னதான் பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போமா? ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். வாங்க போய் பார்ப்போம் அவங்க அப்படி என்னதான் செஞ்சுக்கிறாங்கன்னு. வாங்க போகலாம். ஏன்னா ரொம்ப நேரமாக இங்கேயே உட்காந்துட்டதுனால எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. வாங்க கொஞ்சம் நேரம் வெளியே போய் அப்படி பசங்க என்னதான் பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம். அட, நம்ம பசங்களை தேடி வரத்துக்குள்ள பசங்களே நம்மளை தேடி வந்துட்டாங்க. சரி இருக்கட்டும், எதுக்கு எங்களை பார்க்க வந்தீங்க சொல்றீங்களா? அதுவாமா, நாங்க எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கா, அதனாலதான் கொஞ்சம் வெளியே எங்கேயாவது கூட்டின்னு போறீங்களான்னு கேட்கலான்னு வந்தோம். சரி வாங்க, எங்கேயாவது வெளியே போகலாம். ஆனால் எங்கே போகலாம்? அப்பா நான் சொல்லட்டுமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து மாலுக்கு போகலாமா? ஜாலியாக இருக்கும் வீடியோ கேம்லாம். வேணாண்டா, ஏன்னா அதுவும் ஒரு மாதிரி வீடு மாதிரி ஏசிலாம் போட்டுன்னு இருப்பாங்க. இந்த குளிர் காலத்துக்கு அதெல்லாம் தேவையா? அப்பா, நான் ஒரு ஐடியா சொல்றேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து பீச்சுக்கு போலாமா? நல்லா ஜாலியா இருக்கும். சரிண்டா மவனே, சூப்பராக இருக்கும். நல்லா தென்னை மரம்லாம் பார்த்துக்கிட்டு கடலில் ஜாலியாக நனைஞ்சிக்கிட்டு வரீங்களா? போகலாம். சரி வாங்க போகலாம். நல்லா ஜாலியாக தான் இருக்கும் அங்கே கூட. உங்கள் பையன் சொன்ன மாதிரியே இன்றைக்கி கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க. சரி பசங்களா, நீங்களா பார்த்து விளையாட்டு திரும்பி இங்கே கொஞ்ச நேரத்தில் வந்துடுங்க. நாங்கள்லாம் இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிறோம். சரியா? சரிங்க மாமா, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க போய் விளையாட்டு கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுறோம். சரி வாங்க, எல்லாரும் போய் ஜாலியா விளையாடலாம். பசங்கனாவே இப்படி தான். சரி வாங்க நம்ம பேசலாம். டே, பீச்லாம் சூப்பராக இருக்குப்பா. நல்லா அலைகள் சவுண்டு, நல்லா காத்தோட்டமாக பிரமாதமாக இருக்கு. ஆமா, அவன் சொன்ன மாதிரியே ரொம்ப பிரமாதமா இருக்கு. எனக்கு ஒரு யோசனை, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய மண் வீடு கட்டுவோமா? சூப்பரா இருக்கும்ல, அழகாவும் இருக்கும். ஆமா, அவன் சொன்ன மாதிரியே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு மண் வீடு கட்டலாம். அப்ப நம்மளோட எல்லாரோட கலர்ஃபுல், எல்லாரோடைய கற்பனை சக்தியும் அந்த ஒரே வீட்டுக்குள்ள அடங்கி இருக்கோம்ல. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து மண் வீடு கட்டலாம். ஆனால் நம்ம கிட்ட தானே கட்ட எந்த பொருட்களும் இல்லை. எப்படி நம்ம கட்டுறது மண் வீடை? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன பண்ண போகிறோம்? மண் வீடு கட்ட பொம்மைங்கள்லாம் தேவைப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம கையே போதும். நம்ம கையால செஞ்சது அந்த பொருட்கள் செஞ்சதை விட அழகா இருக்கும். ஆமா தானே கிட்ஸ்? நீங்களும் எங்களை மாதிரி அழகழகா உங்க கையால செய்வீங்க தானே? சரி வாங்க, நம்ம கைகளாலேயே நம்ம அழகா செய்யலாம். வாவ், நம்ம கட்டின மண் வீடு ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா ஆமா, ரொம்ப அழகா இருக்கு நம்ம கட்டின மண் வீடு. அட, அங்கே பாருங்க, ஒரு ஜாக்கி வராரு. என்னது ஜாக்கியா? எங்கள் வீட்டு நாய் பேர் ஜாக்கிங்க, ஜாக்கி கிடையாது. தப்பாக சொல்லிட்டீங்க. அட, நான் உங்கள் வீட்டில் இருக்க பெட் அனிமல் ஜாக்கியை பற்றி பேசலை.
இதோ குதிரை ஓட்டுறாங்கல்ல அவங்க பேரு ஜாக்கின்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் அப்படி சொன்னேன். இப்போதான் எனக்கு ஒரு படத்தோட டைலாக் ஞாபகம் வருது. இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்ச உனக்கு அதை யார்கிட்ட பேசணும்னு தெரியலையே. சரி அதை விடுங்க, நம்ம பசங்க எல்லாரையும் கூப்பிடலாமா? அவங்கெல்லாம் குதிரை சவாரி ஜாலியாக செய்வாங்கல்ல, வாங்க கூப்பிடலாம். ரங்கு, மங்கு, விஜய், சுனித், அனிதா, சீக்கிரம் இங்கே வாங்க. அங்க ஒரு குதிரை ஓட்டுறவர் இருக்காருல்ல, அவர் மேல சவாரி செய்யதான். இது என்ன புது கதையா இருக்கு பெரியப்பா? நாங்க எல்லாரும் குதிரை மேலதான் சவாரி செய்வோம். நீங்க என்னடா குதிரையை ஓட்டுறவர் மேல சவாரி செய்யலாம்னு சொல்றீங்க? அது லைட்டா டங்கு ஸ்லிப் ஆயிருச்சு, அதனாலதான். சரி, அந்த குதிரை மேல சவாரி செய்ய உங்களுக்கு ஓகேவா? எங்க எல்லாருக்கும் ஓகே தான் பெரியப்பா. சரி குதிரை ஓட்டுறவரே, இதோ இந்த 5 பேருக்கும் சேர்த்து எவ்வளோ ஆகும்? சார், நீங்கள் முடிவு பண்ணுற தூரத்தை பொறுத்து தான் இவங்களுக்கான அமௌண்ட்டு. அடுத்தது 5 பேருக்கு நானே முடிவு பண்ணுற டிஸ்டன்ஸாக இருந்தால் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 150, எல்லாருக்குமே சேர்த்து 5 பேருக்குமே. மற்றபடி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா பட்ஜெட் மாறும் சார், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சார், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். 5 பேரையும் ஒரே நேரத்தில் கூட்டின்னு போவீங்களா இல்லை ஒருத்தராக கூட்டின்னு போவீங்களா? மேடம், நீங்கள் கவலையே படாதீங்க, நான் ஒரே நேரத்தில் 5 பேரையும் கூட்டிகிட்டு போயிடுவேன். ஏன்னா என் குதிரை கொஞ்சம் பெருசு தான். கவலைப்படாதீங்க, எல்லாருமே குட்டி பசங்க தானே, ஈஸியாக என் குதிரை தாங்கும். வாங்க பசங்களா, என் குதிரை மேலே ஏறிக்கோங்க. எல்லாரும் ஏறிக்கிட்டோமா? எனக்கு லைட்டா பயமா இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பார்த்து போயிட்டு வந்துடுவீங்க. குதிரை அங்கிள் வேற அங்கே இருக்கார்ல, ஒன்றும் நடக்காது பாருங்க. போதும் அங்கிள், இங்கே நிறுத்துங்க, எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. கவலைப்படாத தம்பி, இதோட உங்களோட அந்த ரைட் முடிஞ்சிருச்சு. உங்கள் பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா நான் உங்களுக்கு கீழே இறக்கி விட்டுருவேன், அவ்வளோதான். உங்கள் அமௌண்ட் 150 தாங்க. அட, நீங்கள் எதுக்கு கொடுத்துக்கிட்டு? இதாங்க சார் காசு. நன்றி சார், என் குதிரையில் ரைட் போனதுக்கு. நான் போகிறேன். ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருந்துச்சுமா அந்த ரைடு. சரி, இதாங்க பசங்களா, உங்கள் ஒருத்தருக்கும் ஒரு வாட்டர் கன் வாங்கி வச்சுருக்கேன். இதாங்க, ரொம்ப ஜாலியாக விளையாடுங்க. போய் சரி போதும்டா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது விளையாடலாமா? நான் ஒன்று சொல்லிட்டா, என் வயிறுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா எனக்கு யோசிக்கவே வராது. ஃபஸ்ட்டு எனக்கு லைட்டாக பசிக்குது, வாங்க சாப்பிட்லாம். அங்கே பாருங்களேன், ஒருத்தர் பஜ்ஜி வித்துன்னு வேற வராரு. இப்போ வேற நம்மளுக்கு பசிக்குதுல்ல, அம்மா அப்பா கிட்ட கேட்டு பஜ்ஜி வாங்க தர சொல்லி கேட்போமா? சரிப்பா, எங்களுக்கு பஜ்ஜி வாங்கி தரீங்களா? ஏன்னா எங்களுக்கு பசிக்குது. சரி வாங்க எல்லாரும் போகலாம். ஆளுக்கு என்னென்ன பஜ்ஜி வேணும்? எனக்கு மிளகா பஜ்ஜி வேணும். எனக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி வேணும். எனக்கு வாழைக்காய் பஜ்ஜி வேணும். எனக்கு முட்டை போண்டா வேணும். எனக்கு சமோசா வேணும். சார், சரி ஆர்டரை சொல்லுங்க. அதுவா சார்? 3 மிளகா பஜ்ஜி, 3 வாழைக்காய் பஜ்ஜி, 3 உருளைக்கிழங்கு பஜ்ஜி அண்ட் 5 சமோசா அண்ட் 3 டீ. அடுத்தது கொஞ்சம் ஒரு 5 மிளகா பஜ்ஜி தாங்க, அவ்வளோதான். அட பெரியப்பா, ஆனியன் பக்கோடாவை பற்றி மறந்தே போயிட்டீங்களே. ஆமாம். அடுத்தது 3 பேக்கெட் ஆனியன் பக்கோடா, அவ்வளோதான் சார். சரி, போய் கொண்டு வரேன் சார். இருடாமா வேணே, நம்ம ஆர்டர் போட்டு 1 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எப்படி செஞ்சு முடிப்பாங்க? சார், இதாங்க உங்களுடைய ஆர்டர். என்னது இது? ஆர்டர் பண்ணி 1 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளே எல்லாத்தையும் செஞ்சுட்டீங்களா? வாமா, மின்னல் மாதிரி வந்துட்டீங்க. தேங்க்யூ சார். டோட்டலாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 120 ஆகும். இதாங்க காசு. அட, நீங்கள் எதுக்கு தந்துக்கிட்டு? பரவாயில்ல, நானே தரேன். இதாங்க சார் காசு. சரி வாங்க பசங்களா, எல்லாரும் சாப்பிடலாம். நான் தான் மிளகா பஜ்ஜி ஃபர்ஸ்ட் சாப்பிட போறேன். அடடா,
இதா தண்ணி. பார்த்து மிளகா பஜ்ஜியை இதான் சாப்பிடணும். அவசரம் பட்டு சாப்பிட்டா இப்படிதான் காரமா இருக்கும். இப்பதான் ஓகேவா இருக்கு. அட கொஞ்சம் இங்க பாருங்க, பார்க்கே இங்க இருக்கு. அட ஆமாப்பா. ஆமா, நிறைய ஸ்லைட்ஸ், அடுத்தது ஜெயண்ட் வீல்லாம் இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப பெருசா இருக்கு. அடுத்தது அங்க கொஞ்சம் ஐஸ்கிரீமும் விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாம காட்டன் கேண்டியும் விற்கிறாங்க. போலாம் வாங்க. எனக்கு ஒரு யோசனை, நீங்க மட்டும் போங்க, பக்கத்துலயே தானே இருக்கு. நாங்க உங்க பக்கத்துல இருந்தே கண்காணிக்கிறோம். நீங்க போய் சந்தோஷமா விளையாடுங்க. தாங்க கொஞ்சம் காசு, உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க. மிச்சம் இருந்த சீஞ்செல்லாம் எனக்கு திருப்பி வந்து தரணும், சரியா? சரிங்க பெரியப்பா. நான் ஃபர்ஸ்ட் ஏறுறேன். வாவ், இந்த டாப்ல இருந்து பார்க்க நீங்க எல்லாரும் குட்டியா இருக்கீங்க. ஜாலியா இருக்கு. அங்க பாருங்களேன், ஜெயண்ட் வீல். வாங்க நம்ம எல்லாரும் போலாம். ஆமா ஆமா, நம்ம எல்லாரும் அதுக்கு போலாம். இது ஒருத்தரா தான் செய்ய முடியும். ஆனா அது ஒரே நேரத்துல நம்ம எல்லாரையும் தூக்கிட. வாங்க அதுல போலாம். சூப்பரா இருக்குல்ல? ஆமா ஆமா, ரொம்ப உயரமா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த ரைடு. அங்க பாருங்க, கொஞ்சம் குதிரை சுத்துற மாதிரி ஒரு ரைடு இருக்கு. சூப்பரா இருக்கு, வாங்க போலாம். இது சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப பிரமாதமா இருக்கு. பயங்கர ஸ்பீடா சுத்துது. ரொம்ப ஜாலியா இருக்கு. செம்ம ஸ்பீடா சூப்பரா சுத்துது இது. எனக்கு ரொம்ப நேரம் விளையாடி லைட்டா பசிக்குது. அதுவும் நம்ம ஏற்கனவே சாப்பிட்டோம். ஏதாவது ஸ்வீட்டா சாப்பிடலாமா? ஐஸ்கிரீம், ஜூஸ், மில்க் ஷேக். சாப்பிடலாமே. சரி, ஆளுக்கு என்னென்ன வேணும்? எனக்கு ஒரே ஜூஸ் வேணும். எனக்கு ஆரஞ்சுல வச்சு சைட்ல குத்தி தருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஜூஸ் வேணும். எனக்கு இப்பெல்லாம் பபிள் காஃபின்னு ஏதோ குடிக்கிறாங்கல்ல, அது வேணும். எனக்கு கோன் ஐஸ் வேணும். எனக்கு கப் ஐஸ் வேணும். அங்கிள், எங்க எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னா, ஒரு கப் ஐஸ் வேணும், குச்சி ஐஸ் வேணும், பபிள் காஃபின்னு இப்ப இருக்குல்ல அது வேணும். அது மட்டும் இல்லாம ஒரு ஜூஸ் வேணும். அண்ட் இன்னொன்னு ஆரஞ்சு சைடுல குத்தி பெரி செரிஸ்ல வைப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு ஜூஸ் வேணும். அவ்வளவுதான். சரி, இதாங்கம்மா, நீங்க கேட்ட எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துட்டேன். தேங்க்யூ அங்கிள். சரி கிட்ஸ், இதோட பாத்தீங்கன்னா பார்ட் 3 முடிஞ்சிருச்சு. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா ஜூக்கெல்லாம் போய் நிறைய புது புது விலங்குகளை பார்ப்போம். அதே பார்ட் 4ல தான் பார்க்க முடியும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு சேரும். அண்ட் மறக்காம இதை ஷேர் பண்ணிடுங்க. அப்பதான் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. பாய்.